வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னோடு சொன்னால், அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற ஐபிஎல் போட்டி, ஐபிஎல்லினுடைய இரண்டு போட்டிகளும் தரமான சம்பவத்தை செய்த ஒரு போட்டி. முதலாவது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இடையிலான போட்டி. அடுத்த போட்டி இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் அதே போன்று சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளான போட்டி தரமான ஒரு சம்பவம் நிறைந்த ஒரு போட்டி. 140க்கு மேற்பட்ட ஓட்டங்களை துரத்தி அடித்த ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அபிஷேக் சர்மா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா வெள்ளை பேப்பர்ல எழுதி காட்டியிருந்தார். அது என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். அதே போல இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சாதகமான விடயம், அதாவது இலங்கை அணியினுடைய 2 வீரர்கள் நேற்றைய தினம் வேறு விதமான போட்டிகளில் அறிமுகமாக இருந்தார்கள். ஒருவர் குசல் மெண்டிஸ், அடுத்தவர் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய ஈசான் மாலிங்க. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அப்படி ஒரு தட்டுடன் தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் தொடருடைய நேற்றைய 2 மிக முக்கியமான போட்டிகள். முதலாவது போட்டி இடம்பெற்ற போட்டி குஜராத் டைட்டன்ஸ் அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. குறிப்பாக முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் முதலிலே களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். இந்த மைதானத்தினுடைய தன்மை அறிந்த ரிஷப் பந்த் களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த வகையிலே முதல்ல துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 180 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாய் சுதர்சன் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 37 பந்துகளுக்கு 7 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 151.4 இருந்தது. தொடர்ச்சியாக சாய் சுதர்சன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தன்னையும் இந்தியா அணியில் இணைத்துக் கொள்ளுங்கள், தேர்வுக்குழு என்னையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன். அதே போல சுப்மன் கில் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 38 பந்துகளுக்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 157.9 இருந்தது. ஜோஸ் பட்லர் 16 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். வசிந்தர் சுந்தர் 2 ஓட்டங்கள், ரெதர்ஃபோர்ட் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 19 பந்துகளுக்கு 3 4 ஓட்டம் அடங்கலாக ஷாருக் கான் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக குஜராத் டைட்டன்ஸ் அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 180 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தஹூர் 4 ஓவர் பந்து வீசி 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட் நைக்கை பெற்றிருந்தார். அதே போன்று ஆஸ்தீப் 3 ஓவர்களை பந்து வீசி 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. ரவி விஷ்ணோய் 4 ஓவர் பந்து வீசி 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட் நைக்கப்பட்டிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியினர் 186 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 19.3 பந்து வீச்சு பிரதியில் மார்க்கம் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 31 பந்துகளுக்கு 9 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 187.1 இருந்தது. அதே போன்று ரிஷப் பந்த் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்திருந்தார். 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 18 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று நிக்கலஸ் பூரான் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 34 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம் 7 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 179.4 இருந்தது. அதே போன்று அயாஸ் பதோனி 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டமிழக்காமல் 20 பந்துகளுக்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக. டேவிட் மில்லர் 7, அதே போன்று அப்துல் சமத் 2 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்த போட்டியிலே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியினர் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் ஐபிஎல் தொடருடைய இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி பஞ்சாப் கிங்ஸ். இந்த போட்டியிலே முதல்ல துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் 245 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்ததில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணியினர். அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய ஆரம்பம் அதிரடியாக இருந்தது. இறுதி கட்டத்திலே என்ன நடக்க இப்படி நடந்து முடிஞ்சிட்டு என்பதாக சன்ரைஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர்களோ ரசிகர்களோ உரிமையாளர்களோ எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றது. இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் 245 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பிரியன்ஸ் ஆர்யா அற்புதமான வேகமாக துடுப்படுத்தாடி இருந்தார். 13 பந்திற்கு 36 ஓட்டங்கள் 2 4 ஓட்டம் 4 6 ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 176.9 இருந்தது. ஆரம்ப துடுப்பாட்டம் அருமையாக இருந்தது, அதிரடியாக இருந்தது. பெக்கமின்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம போயிருந்தார். காரணம் சமீனுடைய போலுக்கும் அடி, அதே போன்று பெக்கமின்ஸ் போட்டாலும் அடி, அப்படி எல்லார பந்து வீச்சுக்கும் அடி விழுந்து கொண்டே இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிம்ரன் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 23 பந்திற்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 182.6 இருந்தது.
ஸ்ரேயஸ் ஐயர் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 6 ஓட்டம், 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 228.8 இருந்தது. அதே போன்று வெதர் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று ஸ்டைனிஸ் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 11 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 4 ஓட்டம் மடங்களாக இறுதி ஓவரிலே தான் சமயனுடைய பந்துக்கு 4 ஓட்டம் பிட்ட என்பதாக பறந்திருந்தது. ஸ்ட்ரைக் ரேட் 309.1 வைத்து மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் மார்க் ஸ்டைனிஸ். மொத்தமாக பஞ்சாப் கிங்ஸ் அணி 245 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியுடைய பந்துவீச்சு பிரித்தை நாங்கள் பார்த்தோம் இருந்தால் முகமது ஷமி 4 ஓவர்கள் பந்து வீசி 75 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை. அதே போன்று பெக்கம் ஹெட்ஸ் 4 ஓவர் பந்து வீசி 40 ஓட்டங்கள். அதே போன்று ஹார்திக் பட்டேல் 4 ஓவர் பந்து வீசி 42 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். ஈசான் மாலிங்க 4 ஓவர்கள் பந்து வீசி 45 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். ஈசான் மாலிங்க நேற்றைய போட்டியிலே அறிமுகமாக இருந்தார். அறிமுக போட்டியிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. சமி வரலாற்று சாதனை படைக்கு இருந்தார். என்னென்னு சொன்னால் இதுவரை காலமும் ஐபிஎல்லிலே அதிகூடிய ஓட்டங்களை கொடுத்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை ஒரு ஓட்டத்தினால் தவறவிடப்பட்டிருந்தார் முகமது ஷமி. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் 247 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 18.3 பந்து வீச்சு பிரதியிலே. என்ன ஒரு துடுப்பாட்டங்க, ஆரம்பமே செம்மையா இருந்துச்சுங்க. அதாவது 154 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி இந்த வருடத்தினுடைய அதிகூடிய முதலாவது விக்கெட்டுக்கான ஆரம்ப இணைப்பாட்டம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டங்க. ட்ரெவிஸ் ஹேன், அதே போல அபிஷேக் சர்மா, என்ன ஒரு பையங்க, சும்மா பட்டே கிளப்பி இருந்தாங்க. ட்ரெவிஸ் ஹேன் 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 37 பந்துகளுக்கு 9, 4 ஓட்டம், 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 178.4 இருந்தது. அதே போல அபிஷேக் சர்மா 141 ஓட்டங்க, மனுஷன் வச்சு விளாசிட்டான். 55 பந்துகளுக்கு பெறப்பட்ட ஓட்ட எண்ணிக்கை 14, 4 ஓட்டம், 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 256.4 இருந்தது. அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக 3ஆம் இலக்கத்திலே வந்திருந்தார் கிளேசன் 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 14 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்டம் மடங்களாக இசான் கிசான் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 6 பந்துகளுக்கு அபிஷேக் சர்மா 100 எடுத்ததன் பிற்பாடு தன்னுடைய சோப்பைக்குள் இருந்து தன்னுடைய பைக்குள் இருந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல கெத்தா எழுதி காட்டியிருந்தாரு. இது சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி படை என்பதாக, இது ஒரேஞ்ச் ஆர்மி படை என்பதாக ஒரு வெள்ளை பேப்பர்ல அவர் எழுதி வைத்திருந்தார். உண்மையிலே இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டார்கள். சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருந்தார்கள். அதாவது மீண்டெழுந்திருக்கிறார், தன்னுடைய 2வது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றும் ஒரு இலங்கையை சேர்ந்த மற்றும் ஒரு வீரர் PSL இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். குறிப்பாக குசல் மெண்டிஸ் அறிமுகத்தை பெற்றிருந்தார். 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் RJ ஆசிர். வணக்கம்.